ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். I will bless you and you shall be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அன்றைக்கு அழைக்கும் போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. கர்த்தர் அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆபிரகாமுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். காரணம், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் என்ன என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வாதமாக வைக்கிறேன், ஆனால் நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? உன் சொந்த தேசத்தை விட்டு, உன் சொந்த ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்கே ஜனங்க என்ன பாஷை பேசுவாங்களோ, அங்கே வந்து என் ஆடு மாடுகளுக்கெல்லாம் புல் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, நான் போய் அங்கே எப்படி வசதியாக இருக்க முடியுமா? ஒன்று கேள்வி கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனுடைய கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவராயிருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை இங்கிருந்து புறப்பட்டு கூடாரத்தை பெயர்த்து அங்கே போய் கூடாரம் போடு. சரி ஆண்டவரே. இல்லை, இங்கே இருக்காத, இங்கேருந்து அங்கே போ. சரி ஆண்டவரே. இந்த தேசத்தில் சுற்றி நட, உன் சந்ததிக்கு நான் தருவேன். சரி ஆண்டவரே. எதுவுமே முடியாதுன்னு சொல்லலை. அது எப்படி முடியும்? இப்படி ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் என் மனைவிக்கு கஷ்டம், மற்றவங்களுக்கு கஷ்டம், அப்படிலாம் ஒன்றுமே பேசவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? எதற்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவர் என்கிட்ட பேசினா கீழ்ப்படிவேன்பாங்க. ஆண்டவர் இன்றைக்கு எப்படி பேசுகிறார்? வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். இந்த வசனத்தின் கொண்டு ஆண்டவர் பேசும்போது உடனே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நான் தினமும் காலையில் எழுந்தவுடனே முதலாவது வசனத்தை தியானிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை கொண்டு நீர் என்னோடு என்ன பேசினாலும் நான் கீழ்ப்படிவேன். அந்த அர்ப்பணித்து கொண்டு தான் வசனத்தை வாசிப்பது. நம்ம வெறுமன வசனத்தை வாசித்தால் ஆசீர்வாதம் வராது. வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதலை பார்த்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் வேதத்தில் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் என்று நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணித்து கொள்ளும் போது ஆண்டவர் அற்புதம் செய்து வழி நடத்துவதை பார்க்க முடியும். நிறைய பேர் வேதத்தை வாசிப்போம், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிய மனமே இல்லை. சும்மா வாசிப்போம், டெய்லி வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் நிறைய பேருக்குள் இல்லாததுனால தான் நமக்குள் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று கருத்தாய் வேதத்தை வாசிக்கணும்.
ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் நீ வாசித்து அதன்படி செய்வதற்கு நம்ம பூரணமாக அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவர் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். ஒரு நாள் ஆபிரகாமுகிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறார். 25 வருஷமாக காத்திருந்து அவனுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இப்போ வளர்ந்து ஒரு இளம் வாலிபன் ஆகிவிட்டான். ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். 25 வருஷமாக காத்திருந்தோம், ஆண்டவர் நல்ல ஒரு மகனை தந்திருக்கிறார் என்று. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாம் நன்றியோடு எழும்பி, என்ன ஆண்டவரே கேட்டா, இனி எனக்கு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? உன்னுடைய ஒரே குமாரன், உன்னுடைய நேச புத்திரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தணும்னு கேட்டார். உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அதை மட்டும் தரமாட்டேன், அதுக்கு பதிலாக என்ன வேணாலும் கேளுங்க ஆண்டவரே. 25 வருஷமாக காத்திருந்து ஒரு மகனை உங்கள்கிட்ட இருந்து நான் பெற்றிருக்கிறேன், உடனேவா நீங்கள் தந்தீங்க? 25 வருஷம் என்னை வெயிட் பண்ண வச்சு ஒரு மகனை கொடுத்தா அதை இப்போ பலி செலுத்த சொன்னால் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி இருக்கலாம். ஆபிரகாம் அப்படி சொல்லவில்லை. இதிலிருந்து ஆண்டவர்கிட்டருந்து தப்புறதுக்கு ஆபிரகாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். நம்மளாக இருந்து அந்த ஐடியாலாம் பண்ணியிருப்போம். நான் யோசித்து பார்த்தேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கலான்னு. ஒன்று இல்லை, சாராளை எழுப்பி சொன்னாலே போகிறோம். கர்த்தர் வந்து கேட்குறாரு, ஈசாக்கு பலி செலுத்த சொல்லி நீ என்ன சொல்கிற? உடனே சாராள் என்ன சொல்லியிருப்பான்? கூட்டு போய் பலி செலுத்துங்கன்னு சொல்லியிருப்பாளா? உமக்கு வயசாகி போச்சு, உமை வேணால் பலி செலுத்திடலாம், என் மகனை நான் தரமாட்டேன். 25 வருஷமாக காத்திருந்து வயசான காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தா பலி செலுத்தணுமா? நான் தர முடியாது. உடனே ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் வந்து ஈஸியாக சொல்லி, ஆண்டவரே நான் ரெடி ஈசாக்கு பலி செலுத்த, ஆனால் சாராள் தரமாட்டேங்கிறால நான் என்ன பண்ண முடியும்? சொல்லியிருக்கலாம்ல. அதனால தான் சாராள்கிட்ட ஆபிரகாம் சொல்லவே இல்லை. அந்த விஷயத்தை சொல்லாமலேயே ஈசாக்கு பலி செலுத்த அழைத்து கொண்டு போகிறான். அவனுடைய கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து போகிற ஒரு இருதயம் அந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. அவன் கீழ்ப்படிந்து போகிறான். ஆண்டவர் வந்து உடனே ஆபிரகாமை பார்த்து உடனே இப்போவே கூட்டிகிட்டு போ பலி செலுத்து அப்படின்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும், பலி செலுத்திடலாம். ஆனால் 3 நாள் பிரயாணம், நான் காண்பிக்கிற மலைக்கு போன்னு சொல்கிறார். 3 நாள் பிரயாணம், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்திருக்கும். நம்மளாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்போம்? 3 நாளைக்குள்ளே பொருத்தனை பண்ண ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே என் சொத்தை உமக்கு தந்துடுறேன், என் பிள்ளையை மட்டும் விட்டுருங்க, நான் அது பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், என்னென்ன ஜெபம் உண்டா பண்ணி 3 நாள் உபவாச ஜெபம்லாம் பண்ணியிருப்போம். ஆண்டவரை மாற்றுறதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ணியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை மாற்ற பிரயாசப்படவில்லை. அவன் கர்த்தருக்கு தன்னை கீழ்ப்படி அர்ப்பணித்து கொண்டான். தேவன் அதை பார்க்கிறார். அதனால தான் ஈசாக்கை பலிபீடத்தில் கட்டி அந்த பலிபீடத்தில் வைக்கிறான். நானாக இருந்தால் என்ன நினச்சிருப்பேன்? அந்த கடைசி நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணி பார்க்கலாமே இல்லை ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் மனம் மாறிட மாட்டார். ஆண்டவரே உண்மையாக தான் சொல்கிறா, பலி செலுத்தணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கடைசியாக கேட்போம். ஆபிரகாம் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. கர்த்தர் ஒரு முறை சொல்லிட்டார், நான் கீழ்ப்படிவேன், அதில் தான் கவனமாக இருந்தார். கத்தியை உருவன உடனே இப்போ ஆண்டவருக்கு தான் பயம் வந்துட்டு, கொஞ்ச நேரம் தாமதிச்சா இவன் ஈசாக்கை கொன்னுருவான், பலி செலுத்திடுவான்னு சொல்லி அவசரமாக கூப்பிட்றாரு ஆண்டவர். ஆபிரகாமே ஆபிரகாமே நெல்லு நிறுத்து, கையை ஓங்கின கையை வச்சு பலி செலுத்திடாத நிறுத்துன்றார். நிறுத்தின உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாமே, because he obeyed my word, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் வாக்கு கொடுத்தபடி உன் சந்ததி கொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன். அங்குதான் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் உறுதிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அந்த கீழ்ப்படிதலை வைத்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில் எப்போவுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய சமயத்தில் நம்ம வசனத்தை விட சூழ்நிலைக்கு நிறைய கீழ்ப்படுகிறோம். ஒரு சின்ன காரியம் பாருங்கள். ஒரு சமய மதுரைக்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அங்கே ஒரு ஊழியம் செய்கிற சகோதரரை தெரியும். அவர் வீட்டில் எங்களை உணவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். அவருடைய பெற்றோரும் வந்திருந்தாங்க, தாய் தகப்பன்.
அவங்களும் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். இவர் மகன் ஊழியம் செய்கிறார் குடும்பமாக. அப்போ அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு பேசினா, அந்த தாயார் என் மனைவி பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க ஒரே மகன் தானே? ஆமாம், எனக்கு ஒரே மகன்தான், மற்றது பெண் பிள்ளைகள் கட்டி கொடுத்துட்டோம், இப்போ நானும் என் கணவரும் தனியாக தான் அந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவி ஆச்சரியமாக கேட்டால், ஒரே பையன் தானே, அந்த பையன் கூட இருக்கலாம், இல்லை பையனை அவங்க கூட வச்சுருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் தனியாக இருக்கணும்? அப்போ இந்த தாயார் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னம்மா சொல்லியிருக்கிறாங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க? திருமணமான பிறகு தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பார். அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க தனியாக இருந்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல. அதனால் நாங்கள் பக்கத்து தெருவில் இருந்தால் அப்பப்போ பிள்ளைகளை வந்து பார்த்துக்கொள்ளுவோம், பேர பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுவோம், என் மகனும் மருமகளும் நல்லா இருக்கட்டும், அப்படி தானே வசனம் சொல்லுதுன்றாங்க. அப்போ தான் நானே யோசிக்கிறேன், ஓ ஆண்டோடைய வசனத்துக்கு இப்படி கூட ஒன்று இருக்கான்னு சொல்லி. அந்த தாயார் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுற ஒரு தாயார், கர்த்தருடைய வசனம் அப்படி தானே சொல்லுது. நிறைய தாய்மார் அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. கல்யாணம் பண்ணாலும் பிள்ளையை தான் கைக்குள்ளே வச்சுக்கணும். இதனால் குடும்பங்கள் பாதிக்கப்படுது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இல்லை. நம்ம சூழ்நிலைகளையே பார்க்குறோம், நம்ம வந்து மற்றவங்களையே பார்க்குறோம். அப்படின்னா தாய் தகப்பனை மறந்துடணுமா, உடனே வியாக்கியானம்லாம் பண்ணுவோம். வசனத்திற்கு கீழ்ப்படிவதை விட்டு விட்டு அதனால் இந்த பையன் அப்பா அம்மாவை மறந்துடலை, அப்பா அம்மாவை தெருவில் விடலை. அந்த பையனை சொல்கிறேன், நாங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்பா அம்மா என் மனைவி பிள்ளைகளோட ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம், சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லி. 2 குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்க அப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்க, இந்த பையனும் மருமகள் பேரன் பேத்தியெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அதுக்காக நீங்கள்லாம் பிரிஞ்சு போகணுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அது அல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கே நீங்கள் கீழ்ப்படிவது முக்கியம். அதே சமயத்தில் சென்னையில் ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க, என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. நல்ல பெரிய பணக்கார குடும்பம். அந்த சகோதரி ஜெபிக்க வந்தப்போ சொன்னாங்க, எனக்கு ஒரு பாரம் ஐயா, நீங்கள் ஜெபிக்கணும். என்ன விஷயம் சிஸ்டர்னு? என் கணவருடைய மனசு மாறுறதுக்கு ஜெபிங்க. என்ன மாறணும் அப்படின்னு கேட்டேன். சென்னையில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய வீடு இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, பெங்களூர்லேயும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, பெங்களூரில் ஒரு வீடு வாங்கி நம்ம அங்கே குடிபெயர்ந்து போயிடலான்னு என் கணவர் சொல்லுகிறார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போ நல்லது தானே, நீங்கள் போயிட வேண்டியது தானே என்ன? அப்போ இல்லை, கணவர் சொல்கிறாரு, அப்பா அம்மா இங்கே இருக்கட்டும், ஒரு வேலைக்காரியை வச்சு கவனிச்சிக்கலாம், அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம வந்து பெங்களூருக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே போயிடுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை மருமக்கள் மாதிரி இப்படி கணவர் சொல்ல மாட்டாரான்னு காத்திருக்கிறாங்க, அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம தனி குடித்தனம் போயிடலான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, பாருங்கள், அவருடைய கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. அவங்க சொன்னாங்க, என் கணவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், அவங்களுக்கு வேறு பிள்ளைகள் கிடையாது, வயசான அந்த அப்பா அம்மாவை நான் தானே கவனிக்கணும். அவங்க சொன்ன வார்த்தை, தன் கணவருடைய தகப்பனின் தாயையும் தன்னுடைய தாய் தகப்பன் என்று அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு அழுகிறாங்க. அவங்கள அந்த வயசான தாய் தகப்பனை நான் தானே பார்க்கணும், வேலைக்காரன்னு வச்சு எப்படி கவனிக்கிறாரு? அதனால் என் கணவர்கிட்ட சொல்கிற, அப்பா அம்மா கூட்டு போகலான்னா வேண்டான்றாரு. என் கணவருடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றணும். இதான் இயேசுவை வெளிப்படுத்துகிற அன்பு. நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தின்படி நேசிக்கணும், அன்பு காட்டணும். தன்னுடைய மாமனார் மாமியாரை சொந்த தாய் தகப்பனை போல அந்த சகோதரி நேசிக்கிறதை நான் கண்டேன். அதான் இயேசு சொல்கிறார், உன்னை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கே இவங்க சொல்கிறதும் ஆண்டோடைய வசனத்தின்படி கரெக்ட் தான், இவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த கிறிஸ்தவ அன்பை நம்ம காத்து கொள்ள வேண்டும், அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும், அந்த வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு அன்பு காட்டாமல் நம்ம வந்து அவங்கள வெறுத்து, இவங்களை வெறுத்து, மருமகளை வெறுத்து, மாமியாரை வெறுத்து, சண்டை போட்டு குடும்பம் உடஞ்சி பைபிளை தூக்கிட்டு அவங்க ஒரு சர்ச்சு, நீங்கள் ஒரு சர்ச்சு, அவங்க பேசுகிறதில்ல, இவங்க பேசுகிறதில்ல, என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம வந்து வியாக்கியானப்படுத்துவோம், அதனால இதனாலன்னு சொல்லி. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவார். அந்த கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அது ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? கீழ்ப்படிதல் மூலமாய். ஆபிரகாம் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார்ல, அப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவரே நான் ஆபிரகாமை போல கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க,
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரம் வைத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க வசனத்துல வேதத்துல என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆபிரகாமை போல கீழ்ப்படிவேன் ஒப்பு கொடுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனை மகளை பாரும். ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படிந்திருப்பேன். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பூரண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பாவ மன்னிப்பின் சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் உண்டாகட்டும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். வறுமைகள் எல்லாம் மாறி நீ செழிப்பும் நன்மையும் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் நீங்கி நீ காரியங்கள் வாய்க்கட்டும். தகப்பனை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் உலக காரியத்திலும் ஆசீர்வதியும். வியாபாரத்தை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும். அவருடைய நிலங்களை ஆசீர்வதித்து அதனுடைய வருமானங்களை பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்று முதல் அந்த ஆசீர்வாதம் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.